Hi friends, good morning. Welcome to Journey with Vijay. நான் உங்கள் ஜெகநாதன். இன்றைக்கி நம்ம பாரிஸில் இருக்கோம். பாரிஸில் நேற்று நைட்டு வந்தோம். பாரிஸில் இருக்கிற இதுதான் நம்ம தங்கியிருக்கிற ஹாஸ்டல். பார்த்துக்குங்க, மேலே நம்ம 4வது மாடியில் இருக்கோம். ஓகேங்களா? ஆமாம், இப்போ தான் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடித்தேன். இது தான் கிச்சன் ஏரியா. பாரிஸில் இன்றைக்கி நம்ம இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னா பலூன் ரைடு. அதாவது ஈஃபில் டவர்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்குது. அந்த பலூன் ரைடு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணேன். அதனால் சரி ஓகே, முதல்ல பலூன் ரைடை முடிச்சிடுவோம். ஏன்னா இன்றைக்கி டே 1. இன்றைக்கி தான் நேற்று நைட்டு தான் நம்ம ஹாஸ்டல் செக்இன் பண்ணோம். இங்கே பாருங்கள், இதுதான் ஹாஸ்டல். அப்படி அந்த பழமை மாறாமல் அழகாக இருக்குது இல்லையா? எல்லாமே இங்கே உள்ள பில்டிங் எல்லாமே கொஞ்சம் பழமை வாய்ந்த பில்டிங்காக தான் இருக்குது. பழமையும் புதுமையும் ஒரு சில இடத்துல மிக்ஸ் ஆகி இருக்குது. சரி வாங்க, இப்போ நம்ம ரயில்வே ஸ்டேஷன் தான் போயிட்டுருக்கோம். ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு அங்கே இருந்து நம்ம அந்த பலூன் ரைடுக்கு போகலாம். போகிற வழியில் நம்ம இப்போ இந்த ஏரியா ஃபுல்லாக நான் அப்படியே உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு வரேன். ஏன்னா நமக்கு அடுத்தடுத்த நிறைய வீடியோஸ் இருக்குது. அதில் ஃபுல்லாக பாரிஸை பற்றி, ஈஃபில் டவரை பற்றி எல்லாமே காமிக்கிறோம். ஏன்னா ஈஃபில் டவர் நாளைக்கு தான் போகிறோம். இன்றைக்கி அந்த ஏரியா ஈஃபில் டவரில் என்னெல்லாம் பக்கத்தில் இருக்குங்கிறது எல்லாமே நம்ம இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். அந்த பலூன் ரைடு அதை முடிச்சுட்டு ஈஃபில் டவர் பக்கத்தில் உள்ள ஏரியா முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பஸ்ஸு ட்ரிப் இருக்குது, அதை இன்றைக்கி எடுத்துடலாம். அப்படியே நீங்கள் பாருங்கள், ஒரு சில இடங்களில் எங்கெங்கே தேவையோ அந்த இடத்துல அதை பற்றி நான் ஃபுல் டீட்டெயிலாகவும் பேசுகிறேன். அப்படி வாங்க, நம்ம அப்படி ஜேர்னி பண்ணிகிட்டே பேசிகிட்டே போயிட்டே இருக்கலாம். பாருங்கள், எப்படி இருக்கு பாருங்கள். பிரம்மாண்டமாகவும் இருக்குது, பழமையாகவும் இருக்குது. ஆனால் அழகுன்னா சொல்ல தெரியல. நம்ம யூரோப்பில் பார்த்ததில் இங்கே கொஞ்சம் நீட்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுறேன். வேறு எல்லா இடத்துலையுமே நல்லா நீட்டாக இருந்தது. இங்கே அங்கங்கே இலைகள் எல்லாமே, டஸ்ட் எல்லாமே அங்கங்கே அப்படியே இருக்கிற மாதிரியே இருக்குது. மற்றபடி பில்டிங்ஸ் எல்லாமே நம்ம ஆஸ்ட்ரியாவில் பார்த்தோம்ல அந்த மாதிரி இருக்குது. ஆனால் ஆஸ்ட்ரியா வேறு லெவலில் இருந்தது. அது நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தாங்க. இது கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் கம்மி. இங்கே பாருங்கள். பட் ஓகே, நல்லா தான் இருக்குது. பாரிஸில் கொஞ்சம் பிட் பாக்கெட் தொல்லைகள் ஜாஸ்தின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அதனால் கொஞ்சம் அதை மட்டும் கேர்ஃபுல்லாக பார்த்துங்கன்னு சொன்னாங்க. இதை நீங்கள் மனசில் வச்சுக்கிங்க. பாரிஸ் வரும் மக்கள் தங்களுடைய உடைமைகளை பத்திரமாக பார்த்துக்கொள்ளுங்கள். ஓகேங்களா? இங்கே பாருங்க, ஸ்ட்ரீட் பாருங்கள், அப்படியே ஆஸ்ட்ரியா ஸ்ட்ரீட் மாதிரியே இருக்குல்ல. பழைய காலத்து பில்டிங்ஸ் எல்லாமே, பழைய காலத்து பில்டிங்ஸ். ஆனால் பெரிய நல்ல பெரிய பில்டிங். நீங்கள் நல்லா காற்றடிக்குதுங்க, அதனால் கொஞ்சம் சில்னஸ் இருக்குது. பாருங்கள் மக்களே, இங்கே உள்ளவங்க எல்லாருமே லவ்வுக்காக எல்லாம் இதாகணும், சக்ஸஸ் ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம ஊரில் மந்திரிச்சு இந்த கயிறு கட்டுறது, தொட்டில் கட்டுறது இருக்குல்ல, இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி பூட்டை தொங்க போடுறாங்க மக்களே. இவங்களுக்கு ஃபுல்லாக இந்த மாதிரி ஒரு ஐதீகம், பூட்டு போட்டால் காதல் கை கூடிடுங்க. ஓகேங்களா? ஒழுங்காக ப்ரப்போஸ் பண்ணால் கை கூட போகுது. பார்த்தீங்களா, ஃபுல்லாக பூட்டாக தொங்க போட்டுருக்காங்களா? அதை அவங்க நினைக்கிறது நிறைவேறணும் அப்படிங்கிறதுக்காக போடுறது. இங்கே பாருங்கள், பெருசாக ஒரு, அதாவது இந்த ஏரியை க்ளீன் பண்ணுறதுக்காக உண்டான கப்பல் மாதிரி வச்சுருக்காங்க. தூர்வாரும் கப்பல் நினைக்கிறேன். சிக்னல்லாம் மதிக்க மாட்டேங்கிறானுங்க. என்ன சொல்கிறது, நான் பாட்டு போகிறேன்ட்டு போயிட்டுருக்கானுங்க. இங்கே 1 வே 2 வே அந்த மாதிரி டிக்கெட் இருக்குங்க.
எத்தனை டயத்துக்கு நீங்கள் போயிட்டு வரணுமோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். 1 வேக்கு வந்து $2.1 இருக்குது $. 2 வேக்குனா 4 something. பாருங்கள், பழைய காலத்து மெட்ரோ. நம்ம அந்த காலத்து படம் 70-80களில் எடுத்துருப்பாங்கல்ல, அந்த மாதிரி மெட்ரோவாக இருக்குது ஸ்டேஷனு. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, ஓல்டு ஸ்டேஷனு, ஓல்டு ஸ்ட்ரக்சரு. ட்ரெயினும் வந்து அந்த பழைய காலத்து ட்ரெயின். இந்த பழைய படங்கள், ஜேம்ஸ் பாண்ட் படத்துலாம் வரும்ல, அந்த மாதிரி இருக்குது. ஓகே, நம்மளோட ஸ்டேஷன் வந்துருச்சு. ட்ரெயின் நின்றுச்சுன்னா இதை தான் வந்து ஓப்பன் பண்ணாங்க. நின்ன உடனே அங்கெல்லாம் வந்து பட்டன் இருக்கும்ல, அங்கே இதை வந்து லிவரை மேலே தூக்கி விட்டால் தான், லிவரை தூக்கி விட்டோம்னா ஓப்பன் ஆகுது, நம்ம இறங்கிக்கணும். அந்த மாதிரி வச்சுருக்காங்க. பாருங்கள், லிவரை எடுத்தோடனே எப்படி ஓடுது பாருங்கள். அதுதான் நம்ம வந்து அந்த பலூன் ரைடு போக போகிறாங்க. அப்படி பலூனில் இருந்து பாரிஸ் போகிறத பார்க்குறதுக்கு வித்தியாசமாக இருக்கும். இதில் வந்தாச்சு, ஒரு பார்க்குன்னு போட்டுருந்துச்சு. ஓகேங்களா, எல்லாம் டூரிஸ்ட் தான். வாவ், முதலாக பாருங்க டவர், ஈஃபில் டவர். ஓ, எதிர்பார்க்கவே இல்லை, இங்கே தான் இருக்கா? ஓகே, சூப்பரில். ஓகேங்க, வண்டி நின்றுச்சு. பலூன் ரைடுக்காக போயிட்டுருக்கோம். எனக்கு வந்து நான் இது வரைக்கும் போனதில்லை, இதான் ஃபஸ்ட் டைம். ஓகேங்களா, நிறையா பலூன் இது வந்து நம்ம எல்லாம் வீடியோவில் தான் பார்த்துருக்கோம். ஓகே, இன்றைக்கி வந்து அதை நேராக வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம், எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு சொல்லி. அந்த சிட்டி பஸ், ஓப்பன் பஸ்ஸு ட்ரிப்பு வந்து அது புக் பண்ண முடியுமான்னு தெரியல. ஏன்னா அது முன்னாடியே புக் பண்ணாங்க. அது டிக்கெட் இருக்கான்னு பார்ப்போம். இருந்தால் அதுவும் ஒரு ரவுண்டு முடிச்சுட்டு வேறு ஏதாவது ஃபெரி இருந்தால் அதுவும் முடிச்சிடுவோம். ஓகேங்களா, இங்கே பாருங்க, அப்படியே மெயின் ரோட்லேருந்து உள்ளே வந்தோடனே சுற்றி பார்க் மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. பார்க் மாதிரி இல்லை, பார்க்கே தான். மரத்துக்கு ஒவ்வொரு இதுவும் கட்டி அப்படி பாருங்கள், செடிகள்லாம் நம்ம மைசூர் பேலஸ் சுற்றி கட் பண்ணி வச்சுருப்பாங்கள்ல, அந்த மாதிரி இருக்குது. இது வந்து ஒரு ஃபாரஸ்ட், திக் ஃபாரஸ்ட் மாதிரியே இருக்குங்க. ஹாய், ஃப்ளவர் அழகாக இருக்குல்ல, பாருங்க, நம்ம ஐட்டமில். ஓகே, ப்ரோ பார்க்கலாம் வாங்க. முதல்ல இது இருக்கான்னு பார்ப்போம். யாரோ ஒருத்தன் திகில் படத்தில் ஓடி அந்த மாதிரியே ஓடிடுறாங்க. நான் வழின்னு நினைக்கிறேன். என்னங்க அப்படி பாருங்க, ஏதோ பாழடைஞ்ச ஒரு ஏரியாக்குள்ளே போன மாதிரியே இருக்குல்ல. பாழடைஞ்ச இல்லை, ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போன ஒரு ஃபீல் இருக்கு. இங்கே தாங்க சொன்னாங்க பலூன் ரைடு. ஆமாங்க, இருக்குங்க. ஆனால் நாட் அவைலபிள். ஓகே, டைமிங் எதுவும் போட்டிருக்காங்களான்னு பார்ப்போங்க. பலூன் பேரி இங்கே தாங்க கேட்கணும். எக்ஸ்கியூஸ் மீ. Yes. Yeah. Is this balloon ride available? No, it's impossible. With the weather, it's too windy. பலூன் ட்ரிப்பு வந்து 10 நிமிஷம் ப்ளே பண்ணுவாங்களாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷத்துக்கு ஒருக்க இருக்குமா. இன்னைக்கு இல்லையா? என்ன காரணம்னா காற்று அடிக்குது இல்லையா, லைட்டாக. நான் சொன்னல, காற்று விண்டு இருக்குது, லைட்டாக மழை இருக்குது. அதனால் இன்று பறக்க முடியவில்லை. ஓகே, சரி, பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். ஓகேங்களா, அதனால் இப்போ இங்கே இருந்துட்டு நம்ம இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னா, அந்த ஃபெரி இல்லை வந்து அந்த ஈஃபில் டவர் பக்கத்தில் போயிட்டு அங்கே ஏதாவது இருக்குதான்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு வரலாம். ஓகேங்களா, சே, ஒரு ஏமாற்றம் தான். சரி, இருந்தாலும் பரவாயில்ல, நாளைக்கு ட்ரை பண்ணுவோம். நாளைக்கு இருக்குமான்னு கேட்டேன். நீங்கள் செக் பண்ணிட்டு வாங்க. நாங்கள் நாளைக்கு நம்ம வந்து இங்கே இது போகிறோம் இல்லையா, டவர் போகிறோம் இல்லையா, முடிச்சுட்டு பார்ப்போம். முடிச்சுட்டு இருந்ததுன்னா அப்படியே வந்துடுவோம். வந்துட்டு கண்டிப்பாக ஒரு ரவுண்ட் அடிச்சிடலாம். என்ன சொல்கிறீங்க? இவ்வளோ பெரிய பார்க்கில் ரொம்ப நல்லாயிருக்கு. ஓகே, சூப்பருங்க. வாங்க நம்ம போகலாம்.
நீங்கள் யாராவது வந்தீங்க பலூன் ரைடு வேணும்னா நீங்கள் வந்து இன்றைக்கி இருக்கா இல்லையான்னு சொல்லி ஆப்லேயே பார்த்துருங்க. நம்ம இதில் கூகுளில் போனாலே உங்களுக்கு காமிச்சிடும். அது இருந்தால் மட்டும் வாங்க, இல்லைனா வந்து அலைய வேண்டாம். இங்கேருந்து 2 கிலோமீட்டர் போகணும் ஈஃபில் டவரு. இங்கே பார்த்தீங்களா நிறைய ஃபெரி எல்லாம் இருக்குதா. இது எல்லாமே ஹோட்டலாக வந்து இவங்க வச்சுருக்காங்க. நம்ம இப்போ என்ன பண்ணலான்னா இங்கேருந்து நேராக மெட்ரோ போவோம். ஸ்டேஷன் ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு அங்கேருந்து நம்ம ஈஃபில் டவர் போகலாம். 2 கிலோமீட்டர் தான். அப்படியே போயிட்டு ஈஃபில் டவரோட சுற்றி உள்ள இடங்கள் என்னென்ன இருக்குதுன்னு நம்ம பார்த்துருவோம். அதை அடுத்த வீடியோவில் அப்படி பார்ப்போம். ஏன்னா வந்து நாளைக்கு தான் நம்ம ஈஃபில் டவர் டிக்கெட் எடுத்திருக்கோம். அது எப்படி போகிறது, அந்த ஏரியாலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஜஸ்ட்டு பார்த்துட்டு அப்படியே பஸ் ட்ரிப்பு இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நாளைக்கு ஃபுல்லாக ஈஃபில் டவர் ஃபுல் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இன்றைக்கி அது உள்ள சுற்றி உள்ள ஏரியாக்களை பார்ப்போம். ஓகேங்களா? அடுத்த வீடியோவில் அதை கண்டினியூ பண்ணுவோம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஜேர்னி வித் ஜெய். நான் உங்கள் ஜெகநாதன். டேக் கேர். பாய்.